எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் கொத்துக்கறியில் ஒரு கிரேவி வச்சு சப்பாத்தி தாங்க நைட்டு சாப்பாடு. கோதுமை பரோட்டா சாப்பாடு. அதுக்கு கொத்துக்கறியை கட் பண்ணி குட்டி குட்டியாக குக்கரில் போட்டுக்கினேன். வெங்காயம், தக்காளி, உப்பு, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள் அதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 6-7 விசில் விட்டுருக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பூப்பட்டை போட்டு தாளிக்க வேண்டியதுதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். கோதுமை பரோட்டாக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு ரெடி ஆகிடும். வதக்கிற வேலையே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி தான் செய்வேன். கரெக்டாக சுண்டி வந்துடும். போட்டதுக்கப்புறம் கோதுமையில் பரோட்டா சுட்டாச்சு. நல்லா சுண்ட விட்டோடனே கிரேவி மாதிரி சூப்பராகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.